நல்லா சல்லுன்னு நாக்குக்கு ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக காரைக்குடியோட கல்யாணம் பந்தியில் வைக்கிற இந்த மிளகாய் மண்டியை முயற்சி பண்ணி பாருங்கள். தயிர் சாதம், சாம்பார் சாதம், எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி, உங்கள் சாப்பாட்டுக்கு ருசி கூட்டணுமா, இந்த மிளகாய் மண்டி மட்டும் வச்சு அப்படி தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, நாக்கு நாட்டியம் ஆடும். மற்ற காய்கறி மாதிரி இதை அள்ளியெல்லாம் சாப்பிட முடியாது, ஊறுகா மாதிரி தொட்டு தான் சாப்பிடணும். சுவை அல்லும். இந்த மிளகாய் மண்டி செய்கிறதுக்கு இந்த மிளகாய் மண்டியை முடிஞ்ச வரைக்கும் மண் பாத்திரத்தில் செய்ய பாருங்கள். மண் சட்டியில் செய்யும்போது இதுக்கு ஒரு தனி சுவை. முதல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சோடனே 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/4 தேக்கரண்டி வெந்தயம். கடுகும் வெந்தயமும் லேசாக பொரிஞ்ச பிறகு அது கூட 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 2 இனுக்களவுக்கு கருவேப்பிலையும் பொரிஞ்ச பிறகு இதில் போடுற பொருளோட அளவு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளைப்பூண்டு லேசாக வதக்கிக்கலாம். அடுத்து 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். அப்போ தான் இந்த மண்ணி நல்லா ருசியாக வரும். பெரிய வெங்காயம் போட்டாதீங்க. வெங்காயத்தையும் லேசாக கிண்டி விட்டுட்டு அடுத்து 1 கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய், இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிறேங்க. இது நல்லா வதங்க தான் உங்களுக்கு ருசி. இது நல்லா வதங்கி இது எல்லாத்தோட நிறமே நல்லா மாறி அந்த பொன்னிறம் ஆகும்ல வெங்காயம்லாம், அந்த அளவுக்கு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், சீக்கிரமே வதங்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு நம்ம மறுபடியும் போடுவோம். இது வதங்குறதுக்காக இப்போ போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நிறம் நல்லா மாறி வந்துடுச்சு. இப்போது இது கூட 1 கிலோ அளவுக்கு அரிசி கழுவுன தண்ணி, கண்டிப்பாக அரிசி கழுவுன தண்ணியை வந்து சேர்க்க மறந்துடாதீங்க. இந்த அரிசி கழுவுன தண்ணி ஊற்றுறதுனால என்ன ஆகும்னா மண்ணுக்கு கொஞ்சம் கெட்டி கொடுக்கும், தண்ணியாக இருக்காது, அதே நேரத்தில் நல்லா ருசியாகவும் இருக்கும். இந்த மிளகாயும் பச்சை மிளகாவும் இந்த அரிசி கழுவுன தண்ணியிலேயே வந்து நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் 2 எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்குங்க. புளி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ இந்த புளி ஊற்றிருக்கோம்ல, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, புளிப்பு, காரம்னு எல்லாமே இந்த மண்டியில் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். புளி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மண்டி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. லேசாக எடுத்து நாக்கில் வச்சா போதும், நாக்கெல்லாம் எச்சி ஊறி பயங்கர ருசியாக இருக்கும். நான் இதை வந்து தயிர் தத்தோட வச்சு சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக இதை நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. இதே மாதிரி மண்மனம் மாறாத சமையலுக்கு காரைக்குடி மண் வாசத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.